நிறைய பேத்துக்கு ஒரு குழப்பம் இருக்கும். இந்த பர்சன் நம்மளுக்கு செட் ஆகிறாங்களா இல்லையா, இல்லை அவங்க வைபுக்கு நம்ம செட் ஆகிறோமா மாட்டோமா, இல்லை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முன்னாலேருந்தே நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். நம்மளுக்கு அது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஒருத்தவங்க நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது, இல்லை ஒருத்தவங்க பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவங்க குட் சோலா பேட் சோலா இல்லை உள்ள பாய்சன் எதாவது இருக்கான்னு சொல்லி இவ்வளோ இதாக யோசிச்சிருக்க மாட்டீங்க, மேலே யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன். ஒருத்தவங்களை எது டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக பார்த்தோம்னா அவங்களோட பொலிட்டிக்கல் மைண்ட் செட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்ராக்ஷன் டு ஆப்போசிட் ஜெண்டர் அண்ட் தேர் வியூ ஆன் ரிலீஜியன் அண்ட் தேர் ஸ்டாண்ட் ஆன் ரிலீஜியன். ஓகேவா? இது மூணுத்துல நீங்கள் இந்த மூணு விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ யாராக இருந்தாலும் ட்ரிகர் ஆவாங்க. ஈவன் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த ட்ரிகர் ஆகிறப்போ இப்போது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒருத்தங்க கிட்ட போயிட்டு ரிலீஜன் பற்றி கொஞ்சம் இதாக, அவங்க ரிலீஜனையோ இல்லை ரிலீஜன் பற்றி கொஞ்சம் இதாக பேசுகிறோன்னா அவங்களுக்குள்ள இருந்து ஒரு உணர்வு சின்ன வயசுலேருந்து அவங்க எதை பார்த்து வளர்ந்துருக்காங்களோ அது வெளியே வரும். எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, அவங்க ரிலீஜன் சார்ந்து இருக்காங்க அப்படின்னா அந்த ரிலீஜன் பற்றி பேசுகிறப்போ, அந்த ரிலீஜனில் ஜென்ரல் ரிலீஜனை பற்றி பேசுகிறப்போ அந்த ஒரு உரிமை வந்துடும். அந்த உரிமையில நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது அவங்களுக்கு எப்படி இதாக கன்வே ஆயிருக்கு, இல்லை அதில் அவங்க ரொம்ப வெறி பிடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் பாலிடிக்ஸும். பாலிடிக்ஸில் அவங்க ஸ்டாண்ட் ஒரு லீடர் பக்கமோ இல்லை பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பக்கம் நிற்கிறாங்கன்னா எதுக்காக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, பொலிட்டிக்ஸில் ஐடியாலஜி பற்றி நிற்கிறவங்கள நம்ம பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் ரிலீஜன் வச்சு பாலிடிக்ஸ் ஸ்டாண்ட் எடுக்கிறவங்கள நம்ம நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இதே பண்ணுறதில்ல. அதாவது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதில்ல. இப்போ நீங்கள் ரிலீஜன் வச்சு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் கொடுப்பீங்க, ஆனால் ஜென்ரலாக ஐடியாலஜி வச்சு கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டாங்க. இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டுன்னு சொல்லி நான் சொல்லலாம். தேர்டு, அட்ராக்ஷன் டு ஆப்போசிட் ஜெண்டர். அதாவது ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன் எல்லாத்துக்குமே இருக்குது. அதை மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்குறாங்களா, இல்லை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லைஃபாக பார்க்குறாங்களா, ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களான்றது ஒன்று இருக்குது. ஓகேவா? இது மூணு விஷயத்த நீங்கள் உங்கள் ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மூணு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஆனால் டிஸ்கஸ் பண்ணுறப்போ பார்த்து பண்ணுங்கள். அதில் அவங்க ஈகோ கிளாஸ் ஆகிறப்போ ரொம்ப ஈகோஸ்டிக் பர்சனாக இருந்தால் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக வாய்ப்பு இருக்குது.